So good evening, students. Today we will see the current affairs analysis dated from 9th January 2024. The first article related to the European Union Carbon Border Adjustment Mechanism, CBAM. So in the 2027, the UK is going to initiate this tax. It's a tax. Carbon Border Adjustment Mechanism. So எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அதிகமாக கோல் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அலுமினியம், ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே. இது எக்ஸாம்பிள் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இப்போ இதன் மூலமாக எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதோ, கார்பன் கன்சம்ஷன்ஸ் எந்த அளவுக்கு குளோபல் எமிஷனில் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தே வில் புட் டேக்ஸ் வென் இட் என்டர்ஸ் தி யூரோப்பியன் யூனியன். அது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து டாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் வில் ரெடியூஸ் 2030 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 55% ஆஃப் தி குளோபல் எமிஷன் ரெடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது யூரோப்பியன் யூனியன் நம்புது. ஸோ கார்பன் எமிஷன், கார்பன் இன்டென்சிஃபைட் செக்டார், தட் இஸ் ஸ்டீல் பிளான்ட்ஸ், லைக் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா we can take அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, தென் அலுமினியம், ஹைட்ரஜன் பேஸ்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்குது. ஸோ அதை பொருளை விற்கும் போது இப்போ இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த பார்டரில் தே வில் கலெக்ட் தி டேக்ஸ் when it enters தி கண்ட்ரி. இப்போ நமக்கு பெட்ரோலில் கார்பன் டேக்ஸ் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி. ஸோ ஃபியூவல்ஸ் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறதுனால இது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா இந்தியா கண்ட்ரியை பாதிக்கும். ஏன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இட் வில் அஃபெக்ட் இந்தியா. That's the reason we are negotiating with this. Now 2027 UK வந்து introduce. UK is not a part of European Union now. Yeah, carbon border adjustment taxation system na என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. That is enough for your examination. The next article related to the Vikshit Bharat Sankalp Yatra. So இது வந்து ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் article last month. So it was inaugurated and all over India they're traveling. இது எதுக்கு அப்படின்னா இட்ஸ் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அவங்க கூட பிரைம் மினிஸ்டர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கிராமங்களுக்காக போய் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், தட் இஸ் உஜ்வாலா ஸ்கீம், அப்புறம் யூ ஹேவிங் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிஎம் சாவ்நிதி ஸ்கீம், தட் இஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிதி ஸ்கீம். ஸோ இவங்களுக்கு இது எல்லாமே வந்து கிராமங்களுக்கு போய் சொல்லி யாரெல்லாம் இதில் பெனிஃபிட் அடையலையோ, பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டிங்கை அவங்கள என்ரோல் பண்ண வைக்கிறது. அப்புறம் ஹெல்த் செக்அப்ஸ் கேம்ப்ஸ் நடத்துகிறாங்க, டிபி பேஷண்ட்ஸ் செக்அப், அப்புறம் சிக்கிள் செல் டிசீசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான செக்அப். கிட்டத்தட்ட 1 month இவங்க வந்து நடைபயணமாக ஒவ்வொரு கிராமங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2.50 crore பீப்புள் அவங்க ரீச் பண்ணதா சொல்லப்படுது. 2.5 crore பீப்புள், 6,800 கிராம பஞ்சாயத்தை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அவேர்னஸ் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உஜ்வாலா ஸ்கீமுக்கு மட்டுமே 12 நியூ அப்ளிகேஷன்ஸ், அப்படின்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணப்பட்டதுனால. அண்ட் தென் சுரக்ஷா யோஜனாவுக்கு வந்து சுரக்ஷா பீமா யோஜனால 1 lakh பீப்புள் அப்ளைட். ஹெல்த் செக்அப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 22 lakh சிக்கிள் செல் டிசீசஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிபி 1 crore பாப்புலேஷன் செக்அப் ஃபார் டிபி இருக்கா அப்படின்றது டயக்னைஸ் பண்ணுறதுக்கான செக்அப்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கிராமங்களில், இன்டீரியர் ஏரியா, ட்ரைபல் ஏரியாஸ் எல்லா ஏரியாவுமே இது கவர் ஆகும். ஸோ இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து கவர் பண்ண இருக்காங்க. இட்ஸ் அ பாலிசி ப்ரமோஷன் அண்ட் அவேர்னஸ் கேம்பெயின். சரியா? ஸோ பெனிஃபிஷியரிஸை வந்து யாரெல்லாம் பெனிஃபிட் அடையாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சொல்றது. That's the name of the scheme, Vikshit Bharat Sankalp Yatra. சரியா? So that's all. The next article related to the Bilkis Banu case. The case is not that much important, but the story என்ன அப்படின்னா post Godhra riots, குஜராத்தில் நடந்த கலவரத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் were killed, and then இந்த கேசஸை வந்து குஜராத் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வரும். நாங்கள் வந்து பவரில் ஆளுங்கட்சி வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இட் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு மகாராஷ்டிரா.
அண்ட் மகாராஷ்டிரா வந்து இதை விசாரிச்சு 11 கன்விக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி they were convicted and they were arrested. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா 2023ல ஆகஸ்ட் 15 they were released by remission, the கவர்னரோட பவர். அதை இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ரெவிஷன் செல்லாது அப்படின்னு சொல்லி, அதுக்கான ரீசன் வந்து இட்ஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் மகாராஷ்டிரா, ஸோ குஜராத் ஜூரிஸ்டிக்ஷன்ல அது பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல யூ நீட் டு ஸ்டடி ஆர்டிகிள் 72 and article 161 of the constitution. Article 72, the pardoning power of the president, oda judiciary power in terms with respect to the pardoning. அது மாதிரி 161 for governor. ஸோ ஒரு சிறை தண்டனை பெற்றவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போகுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு they having the option of applying for review. It's not judicial review. Judicial review is for law, challenging a law and executive order. இது வந்து சுப்ரீம் கோர்ட் the final verdict கொடுத்ததுக்கு பிறகு அந்த தீர்ப்புல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா they can apply for review petition. கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்றது, அது இன்னொரு பெஞ்சுக்கு போகும். இந்த ரிவ்யூ பெட்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன்லயும் அவங்க வந்து அவங்களுக்கு போதுமான லைக் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா தே கேன் அப்ளை ஃபார் கியூரேட்டிவ் பெட்டிஷன். இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. டெத் சென்டென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரூவல் பனிஷ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கியூரேட்டிவ் பனிஷ்மெண்ட் பெட்டிஷன்னு பேரு. ஸோ இதுல வந்து இட்ஸ் அக்செப்டிங் ஹேவ் கமிட்டட் த கிரைம், அக்செப்ட் த சென்டென்ஸ் அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷனுக்கு பிறகு அந்த பெட்டிஷனை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம், பட் கிவ் மெர்சி, ஷோ மெர்சி. இது வந்து கோர்ட்டில் கேட்குறோம், நாட் டு த பிரசிடென்ட். கியூரேட்டிவ் அப்போ கோர்ட் வந்து சில வேளை தண்டனைகளை குறைக்கலாம் கியூரேட்டிவ்ல. இல்லை அதான் வேலிட் அப்படின்னா இட் வில் பி ஃபைனலைஸ்ட், கியூரேட்டிவ்ல ஃபைனலைஸ் ஆகும். அதுக்கு பிறகு தெர் இஸ் நோ வே ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ் பண்ண முடியாது. தே கேன் கோ ஒன்லி டு தி பிரசிடென்ட் ஃபார் அப்ளைங் ஃபார் மெர்சி பெட்டிஷன். இந்த மெர்சி பெட்டிஷன்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 72 கேட்டகரியில் யாரெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா மார்ஷியல் கோர்ட் அப்படின்னா மிலிட்ரி கோர்ட்ல தண்டனை பெறப்பட்டவங்க. அப்புறம் where executive the power, the law executive authority extends to the union அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் has the power to make laws. அந்த கேட்டகரியில் தண்டனை பெற்றவங்களுக்கு பிரசிடென்ட் வந்து there are mercy petitions வந்து நடைமுறைப்படுத்த முடியும். that is pardoning power, remission, pardon, commute, remission, respite and reprieve. pardoning அப்படின்னா set them free without any punishment. commutation அப்படின்னா ஹையர் பனிஷ்மெண்ட்ல இருந்து லோவர் பனிஷ்மெண்ட் கொண்டு வருது, சேஞ்சிங் தி கேரக்டர். ரெமிஷன் அப்படின்றது சேஞ்சிங் தி பனிஷ்மெண்ட், ரெடியூசிங் தி பனிஷ்மெண்ட் வித்தவுட் சேஞ்சிங் தி கேரக்டர். ரெஸ்பைட் அப்படின்னா ஸ்டாப் பண்றது. ரெப்ரிவ் அப்படின்னா பிரெக்னன்சி அண்ட் யா ஸோ டிசபிலிட்டி எக்ஸெட்ரா, அன்சவுண்ட் மைண்ட் எக்ஸெட்ரா யூ கேன் டேக். ஸோ இது வந்து நார்மலா பிரசிடென்ட்டுக்கு அண்டர் ஆர்டிகல் 72. டெத் சென்டென்ஸ் வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் பண்ண முடியும். 161ல கவர்னருக்கு இந்த பவர்ஸ் எல்லாமே இருக்கு. பார்டனிங் பவர், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பைட், ரெப்ரைவ் எல்லாமே இருக்கு. ஆனா டெத் சென்டென்ஸ்ல பண்ண முடியாது. ஆனா ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈவன் கவர்னர் ஹேஸ் த பவர் டு ரெடியூஸ் தி. ஸோ கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்படல, அதனால நோ நீட் டு ஸ்டடி. ஒரே ஒரு கேசஸ்ல மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்னர் ஹேஸ் த பவர் டு லைக் டெத் சென்டென்ஸை பார்டனிங் பண்ண முடியாது. ஆனால் பார்டனிங் பண்ண முடியாது, கம்யூட்டேஷன் பண்ணிக்கலாம், ரெடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில்கிஸ் பானு கேஸ்லயும் யார் இந்த அத்தாரிட்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அண்டர் தி ஸ்டேட். மகாராஷ்டிரா ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷனால குஜராத் வந்து பண்ண தப்பு அப்படின்றதுனால தான் வாஷ் பண்ணியிருக்காங்க. தென் next article related to the Lakshadweep Island. So there is a like Prime Minister visit panna, a lot of controversies are going on. Show the map. So Lakshadweep Island, it's a coral island. Actually, it's made up of coral reefs
கோரல் ரீஃப்ல உருவான ஒரு ஐலண்ட் தான் லக்ஷதீப் ஐலண்ட். லக்ஷதீபை பொறுத்த வரைக்கும் லக்ஷதீப், அமிண்டவி, மினிகாய், 3 ஐலண்ட், 3 தீவுகளோட குரூப்ஸ், தட் இஸ் 36 ஐலண்ட்ஸ் ஆர் தேர். சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் 36 ஐலண்ட்ஸ் இருக்கு. அதை 3 குரூப்பிங்ஸ் ஆடுதுன்னா அமிண்டவி, லக்ஷதீப், அப்புறம் மினிகாய் ஐலண்ட்ஸ். சரியா? ஸோ லக்ஷதீப்ல தான் உங்களுக்கு கவராட்டி வரும். ஸோ தட்ஸ் அ கேபிட்டல் ஆஃப் திஸ் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி கொடுக்கறது கண்டிஷன்ஸ் இருக்கு. The Union Territory status was given in 1956 by the State Reorganization Act recommendation அடிப்படையில் அது யூனியன் டெரிட்டரியா அமைக்கப்படுது. யூனியன் டெரிட்டரி அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னா there are conditions. கல்ச்சரலி டிஸ்டிங்டிவ்னஸ் இருக்கணும், பொலிட்டிக்கலி இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ், இம்பார்ட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல் சிட்டி, சண்டிகர் நமக்கு தெரியும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். கல்ச்சர் அண்ட் டிஸ்டிங்டிவ்னஸ்னா ஃப்ரெஞ்சு பீப்புள், கோவால அதர்ஸ் லைக் அதர் சிட்டிசன் போர்ச்சுகீஸ் பீப்புள் ஆர் தேர், டமன் அண்ட் தையூ. கோவா முன்னாடி யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு, இப்போ ஸ்டேட். அது மாதிரி புதுச்சேரி ஹேவிங் ஃப்ரெஞ்ச் பாப்புலேஷன். ஸோ கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்னஸ்னால யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன் லக்ஷதீப் வந்து நியூஸ்ல அதிகமாக வருது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் தோஸ் பிளேஸ் வெரி நியர் டு மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸுக்கு ரொம்ப பக்கம், அதனால தான் இஷ்யூஸ் கிரியேட்டட். மால்தீவ்ஸ் மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த இப்போ நடந்தது. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், இந்த காரணங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தீவை வந்து இல்லைன்னா ஒரு பிளேஸை வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இட்ஸ் டன் பை தி பிரசிடென்ட். கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் பி அப்பாயிண்டட் ஃபார் அட்மினிஸ்டர் தோஸ் ஏரியா. கேரளால இருந்து 200ல இருந்து 500 கிலோமீட்டர்ஸ், ஏன்னா நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஐலண்ட் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல வரும். அதனால அப்ராக்சிமேஷன் 200 to 500 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கொச்சியில இருந்து. இட்ஸ் நியர். அண்ட் தென் ரீசெண்டா கொச்சி லக்ஷதீப் ஆப்டிக்கல் ஃபைபர் லைன் சீல வந்து லைக் போடுறதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா 4G and 5G டெக்னாலஜி ஃபார் லக்ஷதீப். ஸோ இப்போ டாடா கம்பெனி இஸ் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் 3 ரெசார்ட்ஸ். அது ரீசெண்டாக இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனதுனால ஸோ இது வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ லக்ஷதீப்பை பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க, யூனியன் டெரிட்டரினா என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க. தட் இஸ் enough. Then hedge fund. There's an article related to the hedge fund. So the word came in the news. So normally it's a part of capital market. Mutual funds நமக்கு தெரியும். அதே மாதிரி hedge fund is also a capital inflow. So ஒரு group of people from different countries இல்லைன்னா ஒரு கண்ட்ரில இருந்து அவங்க எங்க சிட்டிசனா இருக்காங்களோ அந்த கண்ட்ரி. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ், they are pooling their amount. இப்போ $100 billion இந்த பணத்தை பூல் பண்ணிட்டு they want to diversify their risk. அப்படின்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாம பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, அதான் ஹெட்ஜ் ஃபண்ட்னு பேர். டைவர்சிஃபைங் தி ரிஸ்க். ஸோ இந்த 100 billions they will invest in ஷேர் மார்க்கெட் ஆஃப் UK, ஷேர் மார்க்கெட் ஆஃப் US, சைனா, அப்புறம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்னொரு ஹெட்ஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 100 billion-ல 10 billion will be invested in another hedge fund. ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் இது வந்து டைவர்சிஃபைங் தி ரிஸ்க். சப்போஸ் ஒரு ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆனாலும் you will gain the profits. That's the benefit of the hedge fund. Mutual funds அதே தான், பட் subject to market risk. Hedge fund அப்படின்றது இட்ஸ் லைக் ஒரு 10 people சேர்த்து பண்றது, இல்லைன்னா there will be a manager in this fund, manager இதை மேனேஜ் பண்றது. no need to be registered with SEBI, ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற தேவை கிடையாது இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ டொமஸ்டிக் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பீப்புள் பூலிங் தேர் அமௌண்ட் அண்ட் இன்வெஸ்டிங் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் ஹெட்ஜ் ஃபண்டுன்னு பேரு. ஆஃப்ஷோர் ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வெளியில இருக்கக்கூடிய ஹெட்ஜ் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமா டைவர்சிஃபைங் த ரிஸ்க், அதுவும் இருக்கு. அது மாதிரி ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் விச் இஸ் ஆல்சோ ஹெட்ஜ் ஃபண்ட். அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஹெட்ஜ் ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஹெட்ஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அது எல்லாமே வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கேட்டகரி, ஹெட்ஜ் கேட்டகரியில் வரும்.
Hedge அப்படினாலே diversifying the risk. That's main meaning. That's all. The next article related to today is Jan 9, Pravasi Bharatiya Divas. So 1915 when Gandhiji returned from South Africa in this date. So another people of Indian origin, people who contributing, like இப்போ வெளியில போய் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸை வச்சு ஷைன் பண்ணக்கூடிய பீப்புள், அது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டா இருக்காங்க, வேர்ல்டு பேங்கோட சிஇஓ, கூகுளோட ஹெட்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை ஹானர் பண்றதுக்கான ஒர்க்கை இந்த பிரவாசி பாரதிய திவாஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரவாசி பாரதிய திவாஸ் கன்வென்ஷன் வில் பி ஹெல்ட். ஸோ இந்த கன்வென்ஷன்ல தான் பிரவாசி பாரதிய சமான் அவார்ட் வாஸ் லைக் கிவன், ஹானர் பண்றதுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க, இனி அடுத்த வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? எவ்ரி Jan 9 this week will be celebrated as Pravasi Bharati Divas. The reason is Gandhiji who returned from South Africa. 2003ல இருந்து ஆரம்பிச்சோம், அப்புறம் வருஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2015ல இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செலிப்ரேட் பண்ணோம். பட் the day was celebrated every year. So நினைவு கூறு anniversary for this. NRI people, PIO, people of Indian origin, and NRI will be honored and celebrated. So that's all about today's article. Now we will move on to the MCQs. Okay. So question number 1. The Wetland City Accreditation Scheme is administered under which of the following conventions? Options are A, Montreal Convention, B, New Delhi Convention, C, Ramsar Convention, D, Geneva Convention. Second question. Question number 2. So regarding reverse flipping, consider the following statements. Statement number 1. It is the process of shifting the domicile of an Indian company back to India after it had moved its headquarters overseas. So statement number 2, reverse flipping has become a trend among Indian startups, especially in the finance sector, that is fintech sector, as they plan for initial public offers. So which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3. So regarding gravitational waves, consider the following statements. Statement number 1, gravitational waves are ripples in the fabric of space-time. Statement number 2, Albert Einstein forecasted the presence of gravitational waves within his theory of general relativity. Third statement, India is going to construct the third node of laser interferometer, a gravitational wave observatory in Theni district of Tamil Nadu. So how many of the above statements are correct? Options are A, only 1 statement is correct, B, only 2 are correct, C, only 3 are correct, D, none of the above statements are correct. Question number 4. The Prithvi Vigyan scheme recently seen in the news primarily focuses on which of the following? A, deep sea mining, B, earth observation, C, wildlife conservation, D, industrial development. Question number 5. With reference to the fuel cells, consider the following statements. Statement number 1, it is a device that generates electricity through chemical reaction. Statement number 2, it has lower or zero emission compared to the combustion engines. Statement number 3, it can supply electrical energy for a shorter period of time when compared to batteries. How many of the above statements are correct? Options are A, only 1 statement is correct, B, only 2 are correct, C, only 3 are correct, D, none of the above statements are correct. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B, 2 only. Question number 2, answer is B, only 2. Question number 3, answer is C, both. Question number 4, answer is C, only 3. Question number 5, the answer is A, Sikkim, West Bengal and Bihar. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.